ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையும் வாழ்க்கையும் 32வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட 1 பேதுரு 2:24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சிலுவையிலே இயேசு நமக்கு வைத்த மகிமையான ஒரு காரியம் என்ன என்று பாத்தீங்கன்னா விடுதலை. எதுல இருந்து விடுதலை? சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அது மாத்திரம் இல்ல பலவீனத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். தள்ளும்புகளால் குணமானோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்துல விடுதலை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இதுல பாருங்க, அவருடைய தள்ளும்புகளால் சுகமானோம். ஒரு 5 காரியத்தை நம்ம அனுதினமும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 தடவையாவது அறிக்கை பண்ணிட்டோம்னா பூர்ண விடுதலை நம்ம அனுபவிக்கிறதா இருப்போங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசுவின் தள்ளும்புகளால் எனக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு ஜெயம், இயேசுவின் தள்ளும்புகளாலே எனக்கு சுகம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்துட்டேன், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலன் தருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 5 காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அனுதினமும் அறிக்கை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை அனுபவிக்கிறதா இருக்கிறோம். ஏன்னா அவர் தள்ளும்புகளால் சுகமானோம், குணமானீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நான் இந்த கடினமான பாதையின் வழியாய் கடந்து போற நேரம் எல்லாம் எனக்கு எந்த வார்த்தை விடுதலை தருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றுன்ற வசனத்தை மனநமா நான் வச்சிருக்கிறதுனால அதை அறிக்கை பண்ணுகிறேன். அறிக்கை பண்றது மாத்திரம் இல்லங்க, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்பதை அறிக்கை பண்ணுகிறேன். அப்போ விடுதலை நான் அனுபவிக்கிறேன். அநேக நாட்கள் நான் வியாதி படுக்கையில் இருக்கிற நேரத்துல ஒரு சில நாட்கள்லாம் பயங்கர கோரமான நிலைமைங்க. நைட் 2 மணி போல மூச்சு விட முடியாம திணறி கொண்டிருக்கிறேன். திணறி கொண்டிருக்கப்ப நானும் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, என் மாமியாரும் இருக்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. என்னால அது கூட சொல்ல முடியல. சரி, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தாங்க இது. எப்படி என்ன வார்த்தை? இயேசுவின் நாமத்தினால எனக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு ஜெயம், இயேசுவின் தழும்புகளால எனக்கு சுகம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்துட்டேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை பலன் தருகிறது. இந்த காரியத்தை சொல்ல சொல்ல அவரே ஒரு விடுதலையை நான் அனுபவித்தேன். மரண கட்டிலிருந்து விடுதலை கிடைத்தது. அவருடைய வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது இயேசுவின் தழும்புகளால் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லி எந்த வசனத்தை வாசித்தேன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால் குணமானோம். எஸ், நீங்க சிந்தனை என்னுடைய சுகத்தை ஆண்டவரே, இந்த பூலோகத்துல நான் ஆரோக்கியமற்றவனாய் வாழ்வதற்கு ஒருவேளை பலவீனம் எனக்கு வந்தாலும் அந்த பலத்தால இடைக்கட்டுறதுக்கு உமது வார்த்தை எனக்கு ஜீவனை தருகிறது, உமது வார்த்தை என் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் இங்க சொல்லிருக்கு. அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தினால் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைனால மாத்திரம் நாங்க முடியும், வேற எதனால அவனை மேல மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசுவை சோதித்த பொழுது எழுதியிருக்கிறது, வேதத்தில் எழுதியிருக்கிறது சொல்லி அவரே வசனத்தை சொன்னதான் அவனை வென்றார், அவனை தரையில தள்ளினார். நாம் பாவத்துல ஒருவேளை வியாதியில படுத்திருக்கிற நேரம் நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி அறிக்கையிடுவோமானால் மரணம் நேரிடுவதா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜீவனை தர முடியும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒண்ணுமில்லாமையில இருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ண வேண்டும். இதனால தாவீதை குறித்து நம்ம பார்ப்போமானால், கோலியாத்துக்கு முன்பாக நிக்கிற நேரத்துல தாவீதினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உயரமா இருக்கிறான், ஆனா தாவீது சிறியவனா இருக்கிறான். தாவீதினுடைய மனநிலை என்ன? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த கவட்டையில கல்லை வைத்து சுத்தினான், அவன் விழுந்தான். அப்போ எப்படி மலை போல இருந்தவனை விழத்தல்வதற்கு அந்த விசுவாச அறிக்கை, எனக்குள் உள்ளவர் பெரியவர் என்று. அதே மாதிரிதாங்க நமக்கு சிலுவையில அவர் காயப்பட்டதுனால எனக்கு சுகம் உண்டு இந்த பூலோகத்துல அப்படின்றதை நான் அறிக்கை செய்யணும். அதான் இதுல சொல்லிருக்கு. அதை நம்ம
செய்யும் பொழுது அதை அறிக்கை பண்ணி கிளைம் பண்ற பொழுது கண்டிப்பா தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்துட்டேன். கண்டிப்பா நம்மளால சாத்தானை மெல்வதற்கு இந்த வார்த்தை உதவி செய்கிறதா. தழும்புகளால் குணமானோன்றதை அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த 5 காரியத்தையும் நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு ஜெயம், இயேசுவின் தழும்புகளால எனக்கு சுகம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்துட்டேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை பலன் தருகிறது. கேட்கலாம் அங்க கத்திரிடத்துல நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தேவன், நம்மளை சுகமாய் வாழணும் என்று விரும்புகிற தேவன், பலவீனங்கள் உண்டு. ஏன்னா பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது நீங்கும்படி தேவனிடத்துல 3 தடவை கேட்டேன். அவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப பூர்ணமா விளங்கணும்னா அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். அதை செய்வோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறார். சுகம் தரும் தேவன். கர்த்தர்ட்ட கேட்கலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5 காரியத்தையும் நாங்க அறிக்கை பண்ணி விடுதலையை இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரே, நாங்க குறைவுள்ளவர்கள் ஆனா உமது தழும்புகளால் குணமானோம் என்பதை இந்த நாளிலே சிலுவையிலிருந்து நாங்க கற்றுக்கொண்டோம். அதை எங்க வாழ்க்கையில கை கொண்டு வெற்றி சிறக்க அந்த பூலோகத்துல வர்ற பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கோ அல்லது ஏதாவது ஆலோசனைக்குனாலும் எங்களிடத்துல கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மெசேஜ் யூடியூப்லயும் வருது, அகஸ்டஸ் செல்லதுரை என்ற பெயர்ல வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.